ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மேக்கப் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின்னுக்கு சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்மால் டாட் பிங்க் மாதிரி எடுத்து என் ஃபேஸ் முழுக்க நான் சன்ஸ்க்ரீன் லோஷனை அப்ளை பண்ணிக்கிறேன். கான்சன்ட்ரேட்டிவ் நம்ம ஐ சர்க்கிளில் நான் இம்பார்ட்டன்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டு சன்ஸ்க்ரீனை இன்னும் ஸ்னோசர் எல்லாத்தையும் சர்க்கிள் பேஸில் என்னோடய ஃபேஸ் முழுக்க அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் ஹிமாலயோட பேபி லோஷன் தான் நான் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்னோடய ஃபேஸ்க்கு ஏற்றவங்களுக்கு ஸ்மால் குவான்டிட்டியோட பேபி லோஷனும் என்னோடய ஏற்ற ஃபவுண்டேஷனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை நான் கையாலேயே டாட் மாதிரி வச்சுட்டு அப்ளை பண்ண போகிறேன். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணதும் அதோட கலர் சேஞ்சஸும் சேஞ்ச் ஆகும், அதில் ஸ்மூத்னஸும் கிடைக்கும். அது நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த லோஷனோட அப்ளை பண்ணுறதுனால க்ளோனஸும் எனக்கு கிடைக்கும். அது பார்த்தா உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், அதுக்கு லைட்டாக க்ளோனஸ் எப்போவே கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம காம்பேக்ட் போடுறதுக்கு முன்னாடி நல்ல க்ளூ கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் வச்சு நம்ம ஃபேஸ் முழுக்க நல்லா ஸ்மூத்தியாக பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டர் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்மூத்னஸ் எந்த அளவுக்கு கொடுக்க ஆரம்பிமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தியாக கொடுத்தோம் தான் நம்ம ஃபவுண்டேஷன் நம்ம ஃபேஸ் முழுக்க நல்லா கோஆப்ரேட் மாதிரி செட் ஆகும். அண்டர் பாடிக்கையும் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம லாக்கி அப்சல்யூட்டியோட காம்பேக்ட் பவுடர் தாங்க எடுத்திருக்கோம். இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் திங்ஸ் பார்ட் ஆஃப் மேக்கப்பில். எனக்கு இது ரொம்ப ஓவர்டன்ஸ்டாக இருக்கும். ஃபேஸ் முழுக்க இதையும் நம்ம ஸ்மூத்தாக டாப்லேருந்து கோவரிக் மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். காம்பேக்ட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஐப்ரோவை தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஐப்ரோவுக்கு நான் ஐப்ரோ பென்சில் தாங்க யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே ஐப்ரோ பென்சிலுக்கு நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எட்ஜ் மீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் அப்ளை பண்ணுவேன் மாட்டாங்க. நான் சிம்பிளாக லைட்டாக ஒரு அண்டர்லைன் மட்டும் கவர் பண்ணிப்பேன். ரொம்ப எட்ஜஸும் இல்லாமல் ஹெவியாகவும் இல்லாமல் நார்மல் ஸ்மூத் லைன் ஒன்லி ஃபிங்கர் மட்டும் பண்ணுவேன். அதை நான் போட்டுக்கிறதே அது எனக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி போடுறது தான் எனக்கு எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து நம்ம லாக்மியோட அப்சல்யூட்டில் பீச் பால் கலர் தான் செட் பண்ணுறோம். அது லிப்ஸ்டிக் தாங்க. அந்த லிப்ஸ்டிக்லேயே நான் என்ன பண்ணுவேன்னா ஐஷேடோவாக அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். சாண்டரி கலரும் பீச் கலந்து சேர்ந்து இருக்கும். அது கொஞ்சம் பார்க்க பிக்மியாகவும் இருக்கும். அதை நான் என்னோடய 2 ஐஸ்லேயும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பெருசில் அப்ளை பண்ணி லைட் செக் பார்ப்பேன். அது ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் டார்க்னஸும் இல்லாமல் ஸ்மூத்தர் நார்மல் க்ளோ ரேட் மட்டும் கொடுக்கும். அது பீச்சி கலரில் இருக்கிறனால அதுக்கான இன்னும் எனக்கு எஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கலரில் எப்படி பீச்சிங்கில் இருக்குன்னு. அது நான் அப்பர் மேலோடையும் ஃபுல் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போது 2 சைட்லேயும் நான் போட்டதுக்கப்புறமா அதே லாக்மியோட பீச் லிப்ஸ்டிக்கை நான் என்னோடய லிப்ஸுக்கும் கவர் பண்ணுறேன். நியூட் ஷேட்னால என்னோடய ஃபேஸ்க்கு நியூட்ரலேவாக இருக்கும், நல்ல லிப்டடாகவும் இருக்கும். பிக்மெண்டேஷனுக்கு எதுவுமே இல்லாமல் ஸ்மூத் எஃபெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் லிப் பாம் கூட நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேங்க. யூஸ் பண்ணிட்டு தான் நான் லிப்ஸ்டிக் இப்போ கவர் பண்ணுறேன். லிப் பாம் நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசரில் என்எஸ்பி பண்ணிட்டேன். இப்போது நான் அந்த லிப்ஸ்டிக் போட்டு நல்ல மப்பிங் தாங்க பண்ணுவேன். அது நல்லா ஸ்மூத்தியாக திட்டியாக இல்லாமல் லைட் பீச்சில் தாங்க இருக்கும்.
இதோட நான் வந்து டார்க் பிங்கி லிப் தாங்க எடுக்கிறேன். இது நான் எப்பவுமே 2 டபுள் ஷேட் தாங்க யூஸ் பண்ணுவேன். டபுள் ஷேட் யூஸ் பண்ணும்போது என் ஃபேஸ்க்கு அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ்மையாக இருக்கும். இப்போ அந்த பீச் லிப்ஸ்டிக் தாங்க, அதோட அந்த ரெட் பிங்கி லிப்ஸ்டிக்கையும் ஃபிங்கரில் தாங்க இப்போ எடுக்கிறேன். ஃபிங்கரில் எடுத்து அதை என்னோடய லிப்ஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேங்க. லிப்ஸில் நான் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பிங்கியும் ப்ரௌனிஷும் சேர்ந்து நியூஸ் கலரில் தாங்க காட்டும். அது நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் டியூலின் ஒன்றாங்க தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிறது சாந்து பொட்டு தாங்க. அந்த சாந்து பொட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா, பொட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை நான் வந்து இன்செர்ட் பண்ணலை, பொட்டு நான் அப்படியே வச்சுட்டேங்க. அதோட மேலே சின்ன ஒரு டாட் மாதிரி நான் வைக்கிறேங்க. அது ஃபேஸ்க்கு நான் வச்ச பிறகு இப்படி தாங்க இருக்குது. அதுமாதிரி சந்தனம் வைப்பாங்க எப்போவுமே. சரி இப்போ நான் வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகிறனால கீழே விழுந்துரும் சொல்கிறேன், நான் சந்தனம் வைக்கல. அதுக்கு பதிலாக அதே சந்தனம் நான் நெத்தியில் சந்தனம் மாதிரி வச்சுக்கிறேங்க. இப்போது நான் அதை வச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ சிம்பிளாக என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நான் மேக்கப்பும் போட்டு முடிச்சிட்டேங்க. என்னோடய டெய்லி ரெக்யூர்மெண்ட்டும் ஃபங்க்ஷனுக்கு எதுனாலும் இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் எப்போயுமே நான் ஃபேவரட் லுக்காக யூஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டியது என்னோடய ஹேர் டு ஸ்டைல் தாங்க. எனக்கு ஹேர் டு ஸ்டைல் எப்போயுமே நார்மல் பஃபி தாங்க. இப்போ நான் பெருசாக ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண மாட்டேங்க. இதுக்கு மேலே பஃபி வைக்கிற மாதிரி மட்டும் ஹேர் பிச் பண்ணிப்பேன். இதுதான் ஹேர் பிச் பண்ணாமல் என்னோடய ஃபைனல் லுக் இது தாங்க. இதுக்கப்புறமா நான் வந்து ஹேர் பிச் பண்ண போகிறேன். ஹேர் பிச் பண்ணதுக்கப்புறமா என்னோடய அட்டாச்சிங் வீடியோ இதாங்க. இப்போது என்னோடய காஸ்மெட்டிக்கும் எதுக்கும் ஹேர் பிக் பண்ணிங்கன்னா கம்ஃபர்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த காம்பேட்டிக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் காமனிங் லீவ்டாக இருந்தால் ஃபைனலி நம்ம அவுட்புட்டுக்கு தாங்க. இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து இப்போ தாங்க வந்தோம். அதுக்கு நான் அவுட்ஃபிட்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டேங்க. இன்னும் மேக்கப் மட்டும் தான் ரிமூவ் பண்ணலை. இதுக்கப்புறம் மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்லோட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.